ஆரஞ்சு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎன், மாதவன் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய ஜிடிஎன் திரைப்படத்தை பற்றி தான். ஸோ ஜிடிஎன் அப்படின்னா என்னன்னா, தமிழ் படங்களில் கவுண்டமணி சார் வந்து அதிகமாக, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யாராவது ஆக்டிங் பண்ணிட்டா ஆமாம் இவர் பெரிய ஜிடி நாயுடு அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த பேர் தான். அந்த ஜிடி நாயுடு யார், அவரை பற்றியான பயோகிராஃபிக் தான் வந்திருக்கு. ஸோ இவரை பற்றி ஏற்கனவே எடுத்திருக்காங்க அவங்க ஃபேமிலி சைடில். பட் இருந்தாலும் இதை வந்து திரை, அதாவது டிஜிட்டலில் பெரிய திரையில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜிடிஎன் நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று. இந்த படத்தில் என்ன மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படங்களில் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடுலாம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத படங்களில் நிறைய இடத்துல காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஜிடி நாயுடு எப்படி வாழ்ந்தார், முதல் அவருக்கு இந்த ஐடியா வந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. கதையில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமாக வந்து ஹிட்லரை பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் சுபாஷ் சந்திர போஸை தாண்டி ஹிட்லரை நேரடியாக பார்த்தவர் ஜிடி நாயுடு. இது அதிக பேருக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஆளா, ஹிட்லரே போய் பார்த்துருக்காரா அப்படின்னு சொல்லிங்க. ஹிட்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் நம்மளை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கேமராவை அந்த டைமில் சின்னதாக ஒரு பாக்கெட் மணி மாதிரி வச்சுக்கிட்டு ஹிட்லர் வந்து அந்த போர் படையில் வருவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் தத்ரூபமாக படத்தில் காட்டிருக்காங்க. ஸோ இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு எப்படிலாம் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாரு, ஏன் இவர் வந்து பேர் வந்து மறைக்கப்பட்டது அப்படின்ற பல காரணங்கள் உள்ளே வந்து அழுத்தமாக காட்டினாலும் கொஞ்சம் இதுதான்ப்பா அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா பெரிய ஆளாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் படம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடை சந்தித்த பெரும் தலைவர்கள் அவர்கள் எல்லாருடைய ஃபோட்டோவும், அவர் கூட நின்றுக்கவும், அவர் கூட வந்து அந்த ஒர்க் பண்ண போகிற இடத்துல இருந்தவங்களும் நிறைய பேரை காட்டியிருக்காங்க. ஸோ ஜிடி நாயுடு இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு இந்த படம் மூலயமா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரும். மிக முக்கியமானது என்னென்னா, இந்த ஜிடி நாயுடு காஸ்ட்டுக்கு, அதாவது இவரை நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோன்னா ஜிடி நாயுடு இடத்துல ஸோ யாரை போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது மாதவன் சார் தான். ஏன்னா மாதவன் சார் இதுக்கு முன்னாடி ராக்கெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கும்போது அந்த விஞ்ஞானியாவே மாறி அந்த ராக்கெட்ரியில் ஹீரோவாக பண்ணார். அதே போல் இந்த ஜிடி நாயுடுலையும் அவர் தான் ஹீரோவாக மெயின் கேரக்டராக நடிச்சிருக்காரு. கூடவே நிறைய பேர், நிறைய காஸ்ட், முக்கியமாக சொல்ல போனால் அவருடைய நண்பராக சத்யராஜ் அவர் நடிச்சிருக்காரு, நல்ல கேரக்டர். அதே போல் அவரை பழிவாங்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி. ஸோ இவருன்னு ஜிடி நாயுடுன்னு எல்லா இடத்துலையும் இவனே பேசிகிட்டு இருக்காங்க, இவனை எப்படியா பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையை குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி. அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜெயராமை தான் போட்டிருக்காங்க. ஆலம்பல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ அவர் நல்ல கதையில் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்டிங் பாயிண்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எப்படியாவது ஜிடி நாயுடை வரி கட்ட வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கார். என்ன வரி அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ படம் பாருங்கள், அதான் மிக முக்கியமான வரி. அது ஜிடி நாயுடு ஏன் கட்டலைன்றதை படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடை வந்து பிடிக்கணும், அப்படி அரெஸ்ட் பண்ணி ஆகணும், கைது பண்ணணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய நம்ம ஜெயராம், அவரு கூட வந்து உதவியாளர்களாக இருக்கக்கூடிய கருணாகரன். ஆமாங்க, கருணாகரனும் கூட இருக்கார். ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர். கடைசியில் அதை உங்களுக்கு தெரிய வரும் படம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் கூட இன்னொரு கேரக்டரும் இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினய் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவரை வச்சு எப்படியாவது காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் அவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த ஆங்கிலேயர் கூட்டத்தில் ஒரு உளவாளி கூட சொல்ல முடியாது, அந்த கேரக்டர் கூடயே சுற்றக்கூடிய ஒரு நண்பராக கூட இருக்கும். அதை வச்சு ஜிடி நாயுடு எப்படி நம்ம இது டம்மி பண்ணணும் அப்படின்றக்காக இந்த ஆங்கிலேயர் கொண்டு வரக்கூடிய அந்த கேரக்டர் வினய். ஸோ வினய் வராரு உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா துஷாரா இருக்கிறாங்க. துஷாராவுக்கு முன்னாடி பிரியா, நம்ம பருத்தி வீரன் பிரியாமணி மேடம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் நிறைய காஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமானது மாமனார் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா விட்டா வேறு யாரும் மாமனார் கேரக்டர் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற அளவுக்கு இதில் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவரும் ஓரளவு செட்டில்டாக பண்ணியிருக்காரு, ரொம்பலாம் போகாமல். இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜே, சின்ன வயசில் ஜிடி நாயுடா யாரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டிஜேவை கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவிலேருந்து கொண்டு வந்து டிஜேவை பண்ண வச்சுருக்காங்க. ஸோ டிஜேவும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஜிடிலையும் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு ஓகே தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு டிஜேவும் பண்ணியிருக்காரு.
கதை நகர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு வந்து எல்லா தொழிலையுங்க ரேசர் முதற்கொண்டு அந்த காலத்திலேயே இப்போ தான் நம்ம ரேசர் வந்து எல்லாமே ட்ரிம்மர் அதெல்லாம் சொல்கிறோம். அந்த காலத்துலேயே ரேசர் கொண்டு வர முடியுமா, ரேசரை கையில் சரிக்காமல் அந்த ட்ரிம்மர் மாதிரி பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஜிடி நாயுடு யோசித்து அதை கொண்டு வந்திருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதே போல் பல அதாவது பருத்தியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பஞ்சு அதெல்லாம் வந்து பிரித்து அதை கொண்டு வர முடியும் அப்படின்றத மிஷின்கள் வைத்து எப்படியெல்லாம் வெளிநாட்டில் பயன்படுத்துகிறாங்க அந்த காருடைய மிஷின்ஸ்லாம் வச்சு அதை வச்சு என்ன மிஷின் நம்ம தயாரிக்க முடியும்னு அந்த காலத்துலேயே யோசிச்சிருக்கார் ஜிடி நாயுடு. அதனால தான் கவுண்டமணி சார் அங்கங்கே பயன்படுத்திருக்காரு. பெரிய ஜிடி நாயுடு இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு என்ன பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாறு வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த வரலாற்றை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொன்று இதில் வந்து ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மாதவன் தயாரிப்பாளராக களமிறங்கிருக்கிறாரு. அவங்க மனைவி சரிதா மேடம் தான். 2 பேரும் இணைந்து முதல் முறையாக ஜிடி நாயுடு படத்தில் தயாரிப்பாளராக களமிறங்கியிருக்காங்க. இன்னொரு தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ், அவங்க பையன் விஜய் வர்கீஸ், அவங்களும் இறங்கியிருக்காங்க. இதில் காஸ்ட் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ஒளிஞ்சிருக்கு, விஜய் ஜேசுதாஸ். ஆமாங்க, விஜய் ஜேசுதாஸ் தான் இதில் வந்து ஒரு கண்டுபிடிக்காத அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும், சில பேரெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், சில பேரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. எம்ஆர் ராதா கேரக்டருக்கு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா நம்ம பாருங்கள், டேடி தாங்க. ஆமாங்க, அவரே தாங்க, ஜான் அவரே தான். ஸோ அவர் தான் பண்ணியிருக்காரு. படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா கேரக்டரும் எல்லா விதத்துலையும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் படத்தை சில விஷயங்களை விட்டுட்டாங்களோ, பெரிய படத்தை கொஞ்சம் அழுத்தம், ஏன்னா இதில் அரசியல் கலந்தும் இருக்குது, அரசியல் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பெருசாக நம்ம காமிச்சா நம்ம மேலே திணிப்பாங்களோ அப்படின்ற அளவுக்கு கூட பயந்துருக்கலாம். பட் இருந்தாலும் படம் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்க்கலாம், ஓரளவு ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற அளவுக்கு மன திருப்தியாக இருக்கும். ஸோ படம் வந்து நம்ம ஆனந்த் தமிழ் சார்பாக பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6 அப்படி கொடுக்கலாங்க மார்க். ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வேண்டிய விஷயம். எனக்கு மிக முக்கியமானது ஹிட்லரை பார்க்கறது தான். ஹிட்லரை யார் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கு அடுத்தது நம்ம ஜிடி நாயுடு சார் தான். ஸோ கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடைய மியூசியம் இருக்குது. போகிறவங்க கண்டிப்பாக கோயம்புத்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அதே போல் இந்த படத்தில் வந்து அவருடைய அந்த ஒர்க் ஷாப் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒர்க் ஷாப்பில் தான் படத்தையே எடுத்திருக்காங்க. அந்த பில்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க, அதில் மாடிஃபை பண்ணலாம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம், ஜிடி நாயுடு என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கா அப்படின்ற அளவுக்கு படம் காய்கள்லாம் நல்லா நகர்த்திருக்காங்க. ஸோ கதை வந்து போகிற போக்கில் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அதுவும் கடைசி டைலாக் இருக்குது பாருங்கள், அடே மடையா அப்படின்னு கூப்பிடுவார், அந்த சீனை பாருங்கள், யாரை சொல்கிறாருன்றது உங்களுக்கு புரியும். பட் ஆனால் இன்னொன்று, அந்த டைம்லேயும் இவ்வளோ அளவு அறிவா ஜிடி நாயுடுக்கு அப்படின்னு தோணுதுங்க. திரை விமர்சனம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திரை விமர்சனத்தில் குறை இருந்தாலோ இல்லை நான் பேசுறதுல குறை இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்காவது அதாவது நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.